இந்த காலையிலே வாக்குத்தத்தமாய் யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம் என்றால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 33:14 நாம் வாசிப்போம் என்றால், அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் அப்படிதான். நேற்று இரவு வேளையிலே குடும்ப ஜெபத்திலே, ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு திடீர்னு மனசில் எனக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் தான் இது. நாங்கள் ஜெபித்து பாடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம். இந்த காலையிலே ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த மோசே வழிநடத்தப்படுகிற மோசே பெரிய கூட்ட ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிற மிகப்பெரிய பொறுப்பு. ஆனால் பலவிதமான சோர்வுகள் அவனுக்கு. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, ஒழுங்கில்லாத ஜனங்களாக இருக்கிறாங்க, சின்ன காரியத்துக்கு கல் எறிகிறவர்களாக இருக்கிறாங்க. மோசையை ஒரு அற்பமாக நினைச்சாங்க. வேற வழி இல்லாமல் மோசை கூட்டம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எப்போதும் மோசை குற்றப்படுத்தினாங்க. அப்போ மோசே தெய்வ சமூகத்திலே சொன்ன, ஆண்டவரே என்ன செய்வேன், எப்படி நான் நடத்தப்படுவேன்? அங்க மேல 2 வசனங்கள், அதுக்கு மேல வசனங்களை மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை. ஆமா, நான் தனியா நிக்கிறேன் ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல தனியா நிக்கிறேன் ஆண்டவரே, தனியா தூசிக்கிறாங்க, அதனால இன்னாரை அனுப்புவேன் என்று சொல்லலையே. எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே சோர்வின் மத்தியிலே, தொய்வின் மத்தியிலே ஒரு தலைவன் பிரச்சனைகளை சந்திக்கிறவனாய், போராட்டங்களை சந்திக்கிறவனாய், விமர்சனங்களை சந்திக்கிறவனாய் அந்த தலைவன் காணப்பட்டான். சோர்ந்து போன அந்த தலைவனுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் அவன் கூட வருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் சமூகம் எப்போதும் கூட இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த புதிய அரையாண்டின் துவக்கத்திலே ஆண்டவர் பலவிதமான சோர்வு நம்முடைய வாழ்க்கையில், பலவிதமான சவால்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது, பலவிதமான எதிர்மறையான சூழல்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த காலையிலே உங்களை என்னையும் பார்த்து குடும்பத்தை நடத்த வேண்டும், குடும்பத்தின் காரியங்கள், குடும்பத்தின் தேவைகள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய சமூகத்திலே நடத்தப்பட வேண்டும், கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாதபடி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை நடத்தப்பட வேண்டும். இப்படி பலவிதமான பொறுப்புகளோடு கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் நாம் சோர்ந்து போகிறோம், சில வேளைகளில் நாம் விடாய்த்து போகிறோம். கர்த்தர் கடந்த 6 மாதத்திலே ஜெபித்த ஜெபம் புதிய அரையாண்டின் புதிய 7ஆம் மாதத்திலே சொல்லுகிறார், என் சமூகம் கூட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் சமூகம், என் பிரசன்னம், நான் உன்னை நடத்துவேன், நான் உன் கூட இருந்து கை பிடிச்சு நடத்துவேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உனக்கு முன்பாக செல்லுவேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ என்னால் நடத்தப்படுவாய், நீ என்னால் கண்காணிக்கப்படுவாய், என்னால் நீ பாதுகாக்கப்படுவாய், எல்லா தூசணங்களையும் ஏற்றுக்கொண்டு நடப்பதற்குரிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்பதற்கு அடையாளமாக சொன்னார், நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அந்த சமூகம் எப்படி இருக்கும்? அலைச்சல்கள் மாறும், உன்னுடைய எல்லா அலைச்சல்களையும் கர்த்தர் மாற்றுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக போனா உன்னுடைய பாதைகள் எப்படி இருக்கும்? நீ நடத்தப்படுகிற அந்த தலைவன் என்கிற பொறுப்பில் நீ எப்படி இருப்பாய்? நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளிலே இந்த நாளில் இருக்கிறோம். பல விதமான பொறுப்புகள். யாருக்குமே எந்த பொறுப்பும் இல்லைன்னு சொல்ல முடியாது. குடும்பத்திலே பொறுப்புகள், சபையிலே பொறுப்புகள், சமுதாயத்திலே பொறுப்புகள், கொடுக்கப்பட்ட வேலைகளிலே பல பொறுப்புகள் இருக்கிறது. எப்படி கடந்து போவேன், எப்படி
மிகப்பெரிய தலைவன் மோசே வெற்றி உள்ளவனாய் காணப்படுவதற்கு ஆண்டவர் சொன்ன காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வழி பிரயாணம் கரடு முரடாய் இருக்கிறது. நம்முடைய வழி பிராயம் நாம் விரும்புகிற பிரயாணமாய் இல்லை, நாம் எதிர்பார்த்த வழியாய் அல்ல. பலவிதமான சோதனைகள், பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான மன சஞ்சலங்கள். கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுது, என் சமூகம் உனக்கு உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக போகும், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துக்கு முன்பாக போகும், நீங்கள் சந்திக்கிற சவால்களுக்கு முன்பாக போவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்காக சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 2:1 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட இந்த காலைவில்லை வாசிப்பில்லை என்றால் வாசிங்க. அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். ஆனால் ஒரு ராஜ சமூகமே, ஒரு ராஜாவுக்கும் நெகேமியாவுக்கும் எந்த சம்மதம் இல்லை. இவன் பிறந்த தேசம் வேறு, அவன் இருக்கிறதான தேசம் வேறு. யூதேயாவிலிருந்து அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டபடி இவனுக்கு ஏதோ அரண்மனையில் வேலை கிடைச்சிச்சு. ராஜ சமூகத்திலே ராஜாவோடு நெருங்கி நின்று பானபாத்திரக்காரனா ஸ்டீவர்ட்ஷிப் செய்யும்படியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்பொழுது சந்தோஷமாய் இருந்தவன் இன்றைக்கு துக்கமுகமாய் ராஜ சமூகத்தில் நிற்கிறான். ஒரு உலக பிரகாரமான ரட்சிக்கப்படாத ஒரு ராஜாவே ஒரு தேவ மனுஷனுடைய துக்கத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ராஜ சமூகத்தில் துக்கமுகமாய் இருக்கிற நெகேமியாவை பார்த்து, நீ அதுக்கு அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் என்ன சொல்லுகிறது? தேவ சமூகம் முதலாவது நாம் சந்திக்கிறதான உள்ளத்தின் ஆழத்தில் எல்லா துக்கங்களையும் கர்த்தர் மாற்றுகிற சமூகம். ஆமென் சொல்லுங்க. எல்லா துயரங்களை மாற்றுகிற சமூகம் அவருடைய சமூகம். முதலாவது இந்த காலை வேளை உங்களோடு கூட சொல்லுகிறேன், 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ சமூகத்தில் துக்கமாக இருந்தபோது ஒரு ராஜாவால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியலை. அவனால் அவன் கேட்கிறான், நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? அப்படி என்றால் தேவ சமூகம், அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் முதலாவது நம்மை விசாரிக்கிற சமூகம். ஏன் நீ இப்படி இருக்கிறாய்? நீ எங்கே போகிறாய்? நீ உனக்கு என்ன நேர்ந்தது? உன்னுடைய மன துயரம் என்ன? உன் வியாதி என்ன? உன்னுடைய தேவை என்ன என்பதை இந்த காலை வேளை புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களை விசாரித்து நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் விசாரிப்பாரற்றவர்களாக, விசாரிப்பார் இல்லாமலாக இந்த காலை வேளை காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ராஜ சமூகத்திலே நின்ற உலக பிரகாரமான ராஜாவே. யாருமே அப்படி விசாரிக்க மாட்டான். நம்முடைய வேலை செய்கிற இடத்துல கூட நம்ம என்னைக்கோ ஒரு நாள் விசாரிக்கப்பட்டா வரலாம். ஆனால் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், ராஜா விசாரிக்கிறவராக இருப்பாராம். ஆமென் சொல்லுங்க. பரலோக ராஜா விசாரித்து உங்களை நடத்துகிறவராக இருப்பார். ஆகவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த புதிய மாதத்திலே என் சமூகம், அவருடைய சமூகம் இந்த புதிய 6 ஆண்டிலே நமக்கு முன்பாக கடந்து போகும். இளைப்பாறுதல், அலைச்சல் இல்லாதபடி அந்த சமூகம் கடந்து போகும்போது நம்முடைய காரியங்கள் இளைப்பாறுதலோடு அமைதியான முறையிலே செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி இந்த காலை வேளை ஜெபம் பண்ணுவோம். ஓ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஆண்டவருடைய மனுஷ சமூகம், ஆண்டவரை பலவிதமான சமூகத்துக்கு முன்பாக, பலருக்கு முன்பாக நான் நின்று இருக்கிறோம், வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நிற்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும் என்றால் உலக மனிதருடைய ஆண்டவரே கண்களை தயவு கிடைக்கும். உலக மனிதர் நம்மை
நம்முடைய சம்பந்த துக்கங்களை விசாரிப்பார்கள் என்றால் பரலோக தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்துவார். நாம் எடுத்துக்கொண்ட காரியம், நம்முடைய பிரயாணம், நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி சில வேளையிலே நாம் எதிர்பார்த்த இடத்துல இல்லை, எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, நமக்கு எதிர்மறையாக இருக்கிறது, தோல்வியை போல இருக்கிறது, நெருக்கத்தை ஏற்படுத்துகிறதை போல இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த காலையிலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இந்த புதிய மாதத்திலே, புதிய அரை ஆண்டிலே நம்மை நடத்துவாராக. நீங்கள் தனியாக இருக்கலாம், நீங்கள் தனியாய் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். உங்களை தேற்றுகிற வார்த்தை இந்த காலையில் வருகிறது, என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நன்றி. இந்த ஆசீர்வாதமான 7ஆம் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக, உம்முடைய சமூகம் அல்லது உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறபடின்னு எப்போதும் நீர் எங்களை வழிநடத்த, எப்போது எங்களை கண்காணிக்க, எப்போது எங்களை விசாரிக்க, எப்போது எங்களை ஆண்டவரே சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த உங்கள் சமூகம் எங்களோடு கூட விசேஷமாய் தடைகளை மாற்றுகிற சமூகம், முன் செல்லுகிற சமூகமாய் இருக்கிறபடினால் நன்றி. விதமாக இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய காரியத்திலும் உங்கள் சமூகம் அவர்களுக்கு முன்பாக, ஒவ்வொருவருக்கு முன்பாக கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, எல்லாரையும் ஆசீர்வதி. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியம் வரட்டும். ஆண்டவரே, சமாதான சூழல் குடும்பங்களிலே உண்டாக்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவருடைய சமூகம் கடந்து போனாலும், பலவிதமான பிரச்சனைகள் மோசே சந்திச்சாலும், பலவிதமான தோல்வி எண்ணங்கள் வந்தாலும், ஆண்டவரே அவனை நீ தேற்றி வெற்றியின் பாதையில் நடத்தினீங்க. ஒருவேளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் அந்த வாய்ப்பை இழந்தாலும், ஆண்டவரே ஆண்டவரே அவனுக்கென்று தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவரே ஆண்டவரே அவன் காலங்களுக்கு பின்பாக அவன் ஆண்டவரே ஆகமங்களை எழுதுவதற்கு, வேதாகம தோராவை எழுதுவதற்குரிய எழுத்தாணியாய் பயன்படுத்தினீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே எடுத்து அவனை சகல காரியங்களும் செய்வதற்கு உதவி செய்தீங்க. நன்றி. இந்த காலைவேளை மோசை பயன்படுத்தினவர், மோசை வழி நடத்தினவர், மோசைக்கு முன்பாக கடந்து போனவர், இன்றைக்கு இந்த திருச்சபைக்கு முன்பாக, திருச்சபை ஊழியங்களுக்கு முன்பாக, குடும்பங்களுக்கு முன்பாக கடந்து போக்க இந்த காலை விளைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் குடும்பமாய் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. புதிய நன்மைகள், புதிய அனுபவங்கள், புதிய தரிசனங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. புதிய நம்பிக்கையோடு இன்னும் விசுவாசத்திலே முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி அவர்கள் நெருங்கி நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அசுத்த காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் தூர விலகுவதாக. பொறாமை, எரிச்சல், வன்கண்கள் தம்முடைய பிள்ளைகளை விட்டு தூர போவதாக. தீமை செய்கிற, எதிர்த்து நிற்கிற எல்லா எதிர்வல்லமைகள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு, தரிசனம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த தரிசனம், நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் அதன் மீது பற்றுதலா இல்லாதபடி அதன் மீது அவநம்பிக்கை கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை வெறுமையாக்குற பொல்லாத சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த காலவில் முறியடிக்க ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம் உண்டு. அந்த உன்னத திட்டம், அந்த நோக்கமும் இந்த காலவில் நிறைவேறுவதா. ரிபானமா பூஷமனமா உடமாரா தியந்துர நமனா லகதரா தியத்துர நமனமா. குடும்பமா நீங்க ஆசீர்வாதி. உங்களுடைய கிருபை நிழலை மறைத்து எல்லாரையும் நடத்துங்க. குடும்பமா பாதுகாருங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாருங்க. அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய போக்குவரவு எல்லாவற்றையும் ஆசீர்வதி. குடும்ப தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி
ஆண்டவரே, அநேக விதமான கடினமான பாதையில் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும். குடும்ப தலைவிகள் மீது உம்முடைய கரத்தை வைங்க ஆண்டவரே. பல பொறுப்புகள், பல உத்தரவாதங்கள் ஆண்டவரே சகலவற்றை நிறைவேற்றுவதற்கு சிறு பிள்ளைகள் உம்முடைய கரத்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சபையின் ஊழியங்கள், சபையில் நடக்கிற ஆண்டவரே, இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகள், என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் எவ்விதமான பாதையில் நடத்த சித்தமாக இருக்கு, அவ்விதமான பாதையிலே ஊழியங்களை நடத்தி கொண்டு போக உங்கள் நாம மயம்படுவதாக பெருக்கத்தை ஏற்படுத்துங்க, வளர்ச்சி ஏற்படுத்துங்க. தொடர்ந்து கிருபைக்குள்ளாக இன்றைக்கு 1ஆம் தேதி காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகள்